டேய் என்னதான்டா நடக்குது நாட்டுல? இப்பதான் எழுஞ்சேன். போனை எடுத்த உடனே யூடியூப்லயும் இன்ஸ்டாவிலயும் 10 இயர்ஸ் ஓல்டு குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் மெசேஜ் வருது. அந்த 10 இயர்ஸ் ஓல்டு குழந்தைகிட்ட அப்படி என்னத்தை தாண்டா பாத்தீங்க? ம் இந்த இன்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூர்ல வீட்டு வாசல்ல விளையாண்டு இருந்த 10 வயசு குழந்தைய பக்கத்துல உள்ள கார்த்திங்கிறவன் ஆசையா பேசி ஆச்சிட்டு போய் தோட்டத்துல வச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். இதோ கீழே காட்டுறோம் பாத்தீங்கன்னா, இந்த நாய்ங்க தான் பண்ணிருக்குங்க. இதுக்கு அவன் கூட அந்த அவன் ஃப்ரெண்டும் உடந்த. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பயங்கர ஒரு எண்ணம் அவங்க மனசுல கூட இல்ல. என்ன ஆயிட போகுது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்காத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எல்லா மக்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், டிரான்ஸ்பரண்டா கடுமையான தண்டனை இது வரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும். அப்பதான் ரேப் பண்ணணும்னா இல்ல, ரேப் பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு பயம் வரும். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் அதிகமா நடந்திருக்கு. அதனால ஒரு நியூ சேஞ்சஸ்க்காக தான் நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம். இப்பயும் இதான் நடக்குதுன்னா வாட் த நியூ சேஞ்சஸ் ஹியர்? சோ இதுவே கடைசியா இருக்கணும். கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். விஜய் அண்ணா, இப்ப நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாடமா இருக்கணும். தேங்க்யூ.